ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுரைக்காய் கறி பண்ணுறேன். அதாவது சுரைக்காய் கூட்டு பண்ணலாம், கறி பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது சுரைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடம்பு இளைக்கும், அது தொப்பை உங்களுக்கு குறையும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கணும். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதையும் வதக்கிப்போம் நல்லா. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சுரைக்காய் செஞ்சு சாப்பிட்லாம். அதிகப்படியான உடம்புல உப்பு நீர் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் சாப்பிடும்போது உப்பு உடம்புக்கு தேவையான உப்பை நமக்கு கிடைக்கிது. அதாவது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் வதக்கிட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சுரைக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிப்போம். இதுக்கு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டோம்னா இது நீர் காயங்கிறதுனால தண்ணி அதிகமாக விடும். அதனால் தண்ணி கம்மி பண்ணி சேர்த்துங்க. தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா வேக வச்சுப்போம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். உங்களுக்கு தேவைன்னா இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு ஊற வச்சு இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கூட்டு மாதிரியே செய்யலாம். அடை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம உரப்படை செய்யும்போது இந்த துருவி போட்டு செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சுரைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.